வணக்கம் வணக்கம் வணக்கம். சக்தி சட்டோட ஸ்டார் செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி யார் அந்த ஸ்டார் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படம் தான் ஜில்லா திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வெரசா போகையில் அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. அந்த பாட்டோட வரிகளும் முக்கிய காரணம் தான் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த லிரிக்ஸுக்கு சொந்தக்காரரான லிரிசிஸ்ட் பார்வதியை தான் நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், நிறைய ஷார்ட் மூவிஸில் கூட நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபலமான ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்கள மீட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். சக்தி சாட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மக்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. சக்தி தொலைக்காட்சி வாயிலாக இலங்கை தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ரசிகர்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட படம் வந்தாலே தியேட்டர்ஸ்க்கு அதிரடியாக கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஜில்லா திரைப்படத்தில் வந்து வெரசா போகையில் பாடல் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப பிரபலமாச்சு, ரசிகர்கள் மத்தியிலையும் எல்லாருக்குமே பிரபலமாச்சு. அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? ஆமாம், ஜில்லா திரைப்படத்தின் வெரசா போகையிலே தான் என்னுடைய முதல் பாடல். ஆக்சுவலா நான் பாடல் எழுத ஒப்பந்தமான திரைப்படம் அப்படிங்கிறது வேற. ஆனா முதலில் வெளியான பாடல், என்னுடைய முதல் பாடல் என்று சொல்லப்படுவது, நானும் சொல்வது ஜில்லா திரைப்படத்தின் வெரசா புகையிலே பாடல். ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம். ஏன்னா இது வந்து ரொம்ப சம்பிரதாயமா நல்ல அனுபவம் அப்படிங்கறத தாண்டி உண்மையிலேயே இது பாத்தீங்கன்னா ஜில்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய நட்சத்திரத்தினுடைய படம். அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரசா போகையிலே எனக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தந்த பாடல். அந்த அனுபவத்தை நான் சொல்லணும்னா, எனக்கு முதல் திரைப்படம் அப்படிங்கறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த இசையமைப்பாளர், இயக்குனர் அவங்க கூட வேலை பார்க்கறது எனக்கு அப்போ புதிதான ஒரு சூழல். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மெட்டு வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வரிகளை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சொல்ல போனா என்னுடைய மற்ற பாடல்களுக்கு நான் அப்படித்தான் பண்ணி இருக்கேன். ஆனா ஜில்லா திரைப்படத்தின் பாடலை பொறுத்த மட்டில் இசையமைப்பாளர் இமான் அவர்களுடைய ஒலிப்பதிவு கூடத்திற்கு நானும் இயக்குனர் நேசன் அவர்களும் போயிருந்தோம். போனப்ப ஒரு காதல் பாடல், இதுதான் சூழல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கி சொன்னாங்க. சொன்ன பிறகு உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் எழுதி காட்டினேன். எழுதி காட்டிய பிறகு என்னுடைய வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய டியூன், தன்னுடைய மெட்டை அமைத்தார் இமான் சார். இமான் சார் அந்த மெட்டை அமைச்சதுக்கு அப்புறமா நான் சில வரிகளை எழுதினேன். அங்கேயே ஆன் த ஸ்பாட் அந்த பாடலுடைய முதல் சரணம் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டம்மி லிரிக்காதான் நான் முதல்ல எழுதினேன் அந்த பாடலை. அந்த ஒலிப்பதிவு கூடத்துல நான் அப்படிதான் எழுதினேன். ஆனா பல வரிகளை எழுதி காட்டிய பிறகு, ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு நான் எழுதி காட்டிய பிறகு, அங்க ஸ்டுடியோல எழுதின அந்த வரிகளே நம்ம முதல் சரணத்துக்கு ரீடைன் பண்ணிக்கலாம், அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா முதல் திரைப்படம், அதுவும் இப்படி ஒரு மெலடி பாடல், அதுல நான் ஸ்டுடியோல உட்கார்ந்து எழுதிய அந்த அனுபவமே எனக்கு வந்து வெற்றிகரமா அமைஞ்சது. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதற்கேற்றாற் போல் அடுத்தடுத்து எல்லா நல்ல விஷயங்களாவே நடந்தன. பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக இன்று வரையிலும் அது இருக்கு. மதுரை களம் அப்படிங்கறதுனால அந்த ஜில்லா திரைப்படத்துல கதாநாயகனுடைய ஊர் மதுரை. அதனால மதுரை சார்ந்த சொல்லாக, வட்டார வழக்கு சொல்லாக அந்த தொடக்க சொல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு எழுதியதுதான். நான் எங்க போனாலும் ஒரு பேக்கேஜாவே இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்று வரையிலும் பலரும் சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு அது. அந்த விதத்தில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஓகே, இந்த பாடல் வந்து உங்களோட டெபியூட் சாங் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த ஃபீல்டு வந்து ஒரு ரப் சாங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அதை பற்றி சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த லிரிசிஸ்டாக உங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு அதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு விதத்துல நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். என்னன்னா, வல்லினம் என்ற நடிகர் நக்குல் நடித்த திரைப்படம், அதில் மாமன் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ஒரு பாடல். அந்த பாடலில் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சிறிய பகுதியாக ஒரு ரேப் இணைச்சிருந்தாங்க. ஆங்கிலத்தில் வரக்கூடிய மாதிரியான ரேப் அது. எனக்கு அதற்கு முன்னர் நான் ரேப்லாம் எழுதி பயிற்சி பண்ணினதெல்லாம் கிடையாது. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இதற்கான வெளி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்ததும் நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன் அப்படின்ட்டு இயக்குனர் அறிவழகன் அவர்கள் கிட்ட சொன்னேன். சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் அந்த மெட்டை கேட்டுட்டு லெட் அஸ் கம் டுகெதர் என்று தொடங்கக்கூடிய சிறிய பகுதி தான் அது, ஒரு 4 வரிகள் தான் வரும். அந்த ரேப்பை எழுதினேன். அது இயக்குனர் அறிவழகன் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தமன் அவர்களுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஒலிப்பதிவு ஆச்சு. அந்த ரேப் போர்ஷன் ஒலிப்பதிவு ஆச்சு. ஆனா அதற்கு பிறகு மொத்தமா பார்க்கும்போது அந்த பாடலுடைய நீளம் அதிகமாக இருந்ததாக கருதியதால் அந்த ரேப் பகுதியை நீக்கிட்டாங்க. அது எனக்கு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அதற்கு பிறகு இப்போ நிறைய பாடல்கள் எழுதிட்டாலும் கூட எனக்கு ரேப் எழுதக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. இன்னும் நானும் சில நேர்காணல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இதை பத்தி. ஆனாலும் இது வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு அமையல. அது எனக்கு வருத்தம் தான். விரைவில் அது நடக்கும், எழுத முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். பாடல் எழுதும் பயணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய 2வது கவிதை தொகுப்பு இது வேறு மழை என்ற பெயரில் வெளிவந்த கவிதை தொகுப்பு அது. அந்த தொகுப்பு வெளிவந்த நேரத்துல பலரும் என்கிட்ட பாராட்டி பேசும்போது, அந்த தொகுப்பு பத்தி குறிப்பிடும் போது, நீங்க ஏன் திரைப்படங்கள்ல பாடல் எழுத முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்னரே அதற்கு சில வருடங்கள் முன்பிருந்தே நான் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ஏதாவது ஒரு பிடித்த பாடல் கேட்டால் அது ஒரு திரைப்பட பாடலா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு சீரியல், ஒரு தொடருடைய நெடுந்தொடர், அதனுடைய ஒரு மெட்டு கேட்டால் கூட நான் அதற்கான வேற வரிகளை டூப்ளிகேட் வரிகளை போட்டு பார்ப்பேன். அப்படி நான் எழுதுற வரிகளை எல்லாமே கவிஞர் பாடலாசிரியர் ஐயா அறிவுமதி அவர்கள் கிட்ட வாசிச்சு காட்டுவேன். அவர் அதை பலமுறை பாராட்டி இருக்காரு. உனக்கு நல்லா எழுத வருதுமா, மெட்டுக்கு எழுதுறது கைக்கூடி வந்திருக்கு, தொடர்ந்து எழுது என்று சொல்லி பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய அலுவலகத்திற்கு நிறைய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் அடிக்கடி அவரை சந்திக்கிறது உண்டு. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் நானும் அப்ப இருந்தேன்னா அவர் இதை குறிப்பிட்டே மற்றவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்துவார். இந்த பொண்ணு நல்லா எழுதுவாங்க, ஏமா அந்த வரி சொன்னியே அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி காட்ட சொல்வார். அவர் மிகப்பெரிய ஒரு முன்னோடி, பல பாடலாசிரியர்களுக்கு ஒரு ஆலமரமாக இருந்தவர், என்றும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற ஒரு மனிதர் நம்முடைய பாடல்களை இவ்வளவு பாராட்டி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனா இந்த 2வது கவிதை தொகுப்பான இது வேறு மழை வெளியான பிறகு பலரும் இதை பற்றி பேசவும் நான் அதை பற்றி சிந்திக்க தொடங்கினேன். நமக்கு தான் பாடல் எழுத வருதே, அப்ப ஏன் நாம மெட்டுக்கு எழுதக்கூடிய இந்த ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அதனால் திரைப்படங்களில் நான் வாய்ப்பு தேட ஆரம்பித்தேன். அப்படி அமைந்ததுதான் எனக்கு வல்லினம், ஜில்லா போன்ற திரைப்படங்கள். அதுல ஜில்லா முதல் பாடலா வெளிவந்தது, வெரசா போகையிலே. ஓகே, இப்போ நான் அடுத்த கேள்விக்கு போக முதல்ல இந்த கேள்வியை நான் கேட்டே ஆகணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ இங்கிலீஷில் பேசுகிறத ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் நம்ம இங்கிலீஷில் பேசினாதான் அது எங்களுக்கு கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமில் படித்தும் எங்கே போனாலும் தமிழ்லையே தான் பேசுகிறீங்க. யாரும் உங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேசினாலும் நீங்கள் அவங்களுக்கு தமிழ்லையே தான் பதில் சொல்கிறீங்க. அதுக்கான ரீசன் என்னது? நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அதாவது ஆங்கில வழி கல்வி என்பது மட்டுமல்ல, அநேகமாக உங்களுக்கு இது சுவாரஸ்யமான தகவலாக இருக்கக்கூடும். அதாவது என்னன்னா, நான் மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்புல விருப்ப பாடத்தை நாம படிக்கலாம், தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தப்ப பல பள்ளிகள்லயும் மிக குறைவான பிரிவுகள் தான் இருக்கும். நான் மேம்பட்ட ஆங்கிலம் எந்த பள்ளியில் வழங்குகிறார்கள் என்பதை தேடி கண்டுபிடித்து அந்த பள்ளியில தான் நான் மேம்பட்ட ஆங்கிலம் படிச்சேன் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல. அதற்கு பிறகு கல்லூரியிலும்
அதாவது BA and MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் நான் பண்ணினேன், ஆங்கில இலக்கியம். ஆங்கிலம் எனக்கு பிடிக்கும். ஆங்கிலம் மேல எனக்கு ஒரு விருப்பமின்மையோ வெறுப்போலாம் கிடையாது. சொல்ல போனா எந்த மொழி மேலையும் எனக்கு ஒரு பிடித்தமின்மை கிடையாது. ஏன் எவ்வளவு மொழிகள் நமக்கு தெரியுதோ அவ்வளவு நல்லது என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. ஆனா நீங்க கேள்வியில குறிப்பிட்டீங்க பாத்தீங்களா, ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக நினைக்கக்கூடிய காலத்துல அப்படின்னு. அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு விருப்பம் இல்லாத, ஏற்பே இல்லாத ஒரு விஷயம். பலரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆங்கிலத்தை அறிவோட தொடர்பு படுத்தி பாக்குறாங்க, மேதாவித்தனத்தோட தொடர்பு படுத்தி பாக்குறாங்க. அதுவும் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்க, இல்ல இத பத்தி சிந்திச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. தோற்றம் சார்ந்து நாம் பேசும் மொழியும் மாறுபடுகிறது அப்படின்னு நான் நம்புறேன், ரொம்ப திடமா நம்புறேன். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நானே இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா எனக்கு ஒரு வெள்ளை தோல் இருக்கக்கூடியவங்க அப்படின்ட்டு, அப்புறம் மாடர்னா இருக்கக்கூடியவங்க, ஒரு ஜீன்ஸ் அண்ட் குர்தா இருக்கிறவங்க, போட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கலி தன்னிச்சையா ஆங்கிலத்துல தான் பேசுறாங்க. அது ஏன் என்பது எனக்கு இதுவரையிலும் புரிந்ததே இல்லை. தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கு. அது அவங்க உணர்ந்தே இருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல அந்த மாதிரி மனப்பாங்கெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இத நம்ம அவங்க கிட்ட சொன்னோம்னா, எடுத்து சொன்னோம்னா, இல்ல அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மையே அறியாமல் இந்த மனப்பாங்கு நமக்குள் ஊறி போயிருப்பதன் நீட்சிதான் அது. கொஞ்சம் ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்துல, ஒரு கிராம பின்புலம் சார்ந்தோ இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு எளிமையான பின்புலம் சார்ந்தோ இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்க கிட்ட விடாப்பிடியா தமிழ்ல தான் பேசுவாங்க. அதை நீங்க அநேகமா கவனிச்சிருக்கலாம். அது ஏன் அப்படி? ஏன் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா, எனக்கு தமிழ் தெரியாதா? நான் ஒரு ஜீன்ஸும் ஒரு டாப்பும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேச வருமா? தமிழ்ல சரளமா இரண்டு வாக்கியங்கள் என்னால பேச முடியாதா? அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா தமிழ் திரைப்படத்துறையின் தமிழ் பாடலாசிரியர் என்று சொல்லும் போதும் கூட, சொன்ன பிறகும் கூட அப்படியே விடாப்பிடியாக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் விடாப்பிடியா தமிழ்ல தான் பேசுவேன். அது மட்டும். ஆனா ஒரு விஷயம், மொழி தெரியாதவர்கள் என்று வரும்போது பொதுவில் தெரிந்த மொழியில் பேசுவதுதான் நாகரிகம். அதுல எனக்கு என்னைக்குமே மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனநிலையை தான் நான் எதிர்க்கிறேன். அது இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்குமே அப்படித்தான் இருக்கும். அண்மை காலங்கள்ல மட்டும் எனக்கு தொடர்ச்சியா தமிழையே பேசிட்டு இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா பாடல் ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழையே பேசிட்டு இருக்கிறதுனால ஆங்கிலத்துல பேசுறதுல பயிற்சி போயிடுச்சு எனக்கு. பள்ளி கல்லூரியில எல்லாம் ஆங்கிலத்துல தான் படிச்சேன். ஆங்கிலத்துல நான் நிறைய எழுதியும் இருக்கேன் பத்திரிகைகள்ல. ஒரு பத்திரிகையில நான் இணை ஆசிரியரா வேலையும் பார்த்திருக்கேன், ஒரு ஆங்கில பத்திரிகையில. அப்படி இருந்தும் எனக்கு அந்த பயிற்சி விடுபட்டு போயிடுச்சு. அப்படிங்கறதுனால அண்மை காலங்கள்ல கொஞ்சம் நான் ஆங்கிலத்திலயும் பேச தொடங்கி இருக்கேன். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா பெருமைக்கு பேசுறவங்க கிட்ட அன்றும் இன்றும் என்றும் தமிழ்ல. அருமையான பதில் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா தமிழ் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு புதுவித உணர்வு. அது நிறைய பேத்துக்கு அதோட அருமை புரியறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் நீங்க அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே நல்லா புரியுது. ஓகே, தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீமேல் லிரிசிஸ்ட் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி, அதாவது அவங்க இப்போ டிரெக்ஷன் பண்ணிக்கிட்டே லிரிக்ஸ் எழுதுவாங்க. அவங்க ஆக்ட்ரஸாக இருப்பாங்க, ஆக்ட் பண்ணிக்கிட்டே அவங்க லிரிக்ஸ் எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க. குறிப்பிட்டு இவங்களோட ஃபீல்டே லிரிக்ஸ் எழுதுறது தான் அப்படின்னு சொல்கிற அளவு லிரிசிஸ்ட் தாமரையும் நீங்களும் தான் இருக்கீங்க. ஏன் பெண்கள் அதிகமாக லிரிக்ஸ் எழுதுறதுக்கு வாரதில்லை? ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்கல்ல, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, இந்த கருத்துல எனக்கு முழுமையா ஏற்பு கிடையாது. ஏன்னா பெண் பாடலாசிரியர்கள் இருக்காங்க. தாமரை அவர்கள் மிகப்பெரிய உச்சம் தொட்டவர். பல வருடங்களா தொடர்ந்து, இன்னும் சொல்ல போனால் 20 வருடங்களை நிறைவு பண்ணிட்டாங்க அவங்க தமிழ் திரைப்படத்துறையில. நீண்ட காலமாக அவர் தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி முதல் தமிழ் திரைப்பட பெண் பாடலாசிரியர் அப்படின்னு சொன்னா ரோஷனாரா பேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் எழுதியிருக்காங்க.
எழுதிய அந்த ஒரே ஒரு பாடலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதியது. நல்ல ஒரு பெரிய படம், பெரிய நடிகருக்கு எழுதிய பாடல். அதற்கு பிறகு உச்சம் தொட்டவர் தாமரை மேடம் அவர்கள் தான். அதற்கு பிறகு சில பெண் பாடலாசிரியர்கள் நுழைந்திருக்கிறோம், பாடல்களும் எழுதி கொண்டிருக்கிறோம். இதுல விஷயம் என்னன்னா, அடையாளப்படுறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வருடத்துக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வெளிவருது. இப்போ நிறைய பேர் ஆல்பம்ஸ் எல்லாம் கூட பண்றாங்க. பாடல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில வெளிவந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த ஒரு பெரிய எண்ணிக்கையில பல பேர் அடையாளப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. அதுதான் இதற்கான காரணமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நேற்று தண்ணி வண்டி என்ற ஒரு திரைப்படத்துல ஒத்த கண்ணுல என்ற ஒரு பாடலை நான் கேட்க நேர்ந்தது. அது தோழி கதிர்மொழி என்பவர் எழுதியிருக்கிறார். மிக நல்ல பாடல் அது. அந்த மாதிரியும் இருக்கிறவங்க இருக்காங்க, சிலர் இருக்காங்க. இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், தமயந்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க, இப்போ கதிர்மொழி சொன்னேன் இல்லையா, அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அடையாளப்படுதல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா, பெரிய படங்களுக்கு, கவனிக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிற எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டம் கொண்ட நடிகர்களுக்கு எழுதும் போது, அதெல்லாம் நடக்கும்போது அடையாளப்படுதல் தனியா தெரியாது அப்படிங்கிறது எப்பவுமே நடக்கும். அதுதான் இங்க சவால். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இசையமைப்பாளர்கள் பெண்கள் அதிகம் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் பண்ணினாங்க, அப்புறம் ரைஹானா மேடம் அவங்க இசையமைப்பாளரா இருக்காங்க, அப்புறம் அருவி திரைப்படத்துக்கு இசையமைச்ச பிந்து மாலினி இருக்காங்க. அவங்களும் பிரதானமா கன்னடத்துல தான் வேலை பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இசையமைப்பாளர்களும் அதிகம் வந்தா, ஒரு நிலைத்தன்மையோட இருக்கிறவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது விரைவில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ பல மாறுதல்கள் நடக்க தொடங்கி இருக்கு. அதுல இதுவும் ஒரு நல்ல மாற்றமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு மாற்றத்திற்கும் காலம் பிடிக்கும், நிச்சயம் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் லிரிசிஸ்ட் வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட பாடல் வரிகள் எல்லாமே வந்து ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லிரிசிஸ்டாக இருந்துட்டு ஒரு ஆண்களோட ஃபீலிங்ஸை வந்து அவ்வளோ கரெக்டாக லிரிக்ஸில் வந்து எங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த திறமைக்கான அடித்தளம் என்னது? காலங்காலமா ஆண்கள் பெண்களுடைய உணர்வுகளை எழுத்துல வடிச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு ஆண்களுடைய உணர்வுகளை எழுதுவது அப்படிங்கிறது வந்து கஷ்டமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. பெண்களுக்கு நுண்ணுணர்வு மிகவும் அதிகம் என்று நான் திடமாக நம்புகிறேன். அது ஒரு காரணம். இயல்பிலேயே அந்த நுண்ணுணர்வு இருக்கு, அதனால அது எளிதில் சாத்தியப்படும். இதை தவிர இன்ன பிற காரணங்கள் என்ன அளவில் அப்படின்னு சொல்றதானா, நிறைய காரணங்களை சொல்லலாம். நிறைய பாடல்களை கேட்பது, பல ஆண்களுடன் நிறைய சகோதரர்கள், அப்பா, நண்பர்கள் என்று பல ஆண்களிடமும் பேசுதல், பகிர்தல், அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை கேட்டறிதல், இப்படின்னு நிறைய நடந்திருக்கு. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். நம்முடைய ரசனை மேம்படத்துக்கு பல தகவல்கள் பரிமாற்றம், இதெல்லாம் பல விதத்துல நமக்கு பயன்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இன்னும் 2 முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம்னா, ஒண்ணு பயிற்சி, இன்னொன்னு முயற்சி. எல்லாமே சேர்ந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கும். ஓகே, திருமணம் எனும் நிக்கா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள் பொத்தி வைப்பேனும் யாரோ இவள் பாடலும் லிரிக் பண்ணியிருக்கீங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் இருக்க எல்லா சாங்குமே ரொம்ப நல்ல சாங்ஸ். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எல்லாருக்குமே பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலோட அனுபவத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு கேள்வியும் நான் எக்ஸ்ட்ரா அப்படியே கேட்டு வச்சுக்கிறேன். இனிமேல் யார் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க? கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என்ற பாடல் எழுத கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய வரம் என்றுதான் நான் கூற வேண்டும். அந்த திரைப்படத்துக்கு பாடல் எழுதுவது பற்றி இயக்குனர் அனீஸ் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொலு பின்னணியில தொடங்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு.
அதை பற்றி விலாவாரியாக எல்லாம் பேசி ஆலோசனை செய்த பிறகு எனக்கு மெட்டு வந்தது. எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா, இந்த கோலு அப்படிங்கிற அந்த விழா அப்போ பாடுறாங்க. சோ இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் அவர்கள் குறிப்பிட்ட தெய்வங்களை தான் வழிபடுவார்கள். அதை குறிக்கிற மாதிரி அதுல இருந்து வழுவாத மாதிரி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு சவாலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன இழையா பக்தியும் இருக்கணும், அதே சமயத்துல காதலும் இருக்கணும். இது ஒரு சவால். அப்படி இருக்கும்போது நான் அதை சார்ந்து சிந்திக்க தொடங்கினேன். இதுவரையிலும் எந்த நேர்காணலிலும் நான் சொல்லாத தகவல்கள் இது. அதாவது என்னன்னா, பெருமாளை கும்பிடுவாங்க, திருமாலை வழிபடுவாங்க அப்படின்னு சொன்னதும் அதை சார்ந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்ப கும்பகோணம் என்பது ஆலயங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். ஒரு முறை நான் கும்பகோணம் சென்றிருந்த போது அங்க நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது. அப்போ அந்த ஆலயத்தினுள் நுழையும் போது தரை அப்போதுதான் மழை பெய்து ஓய்ந்திருந்ததனால் ஒரு நசநசப்பு இருந்தது. அந்த நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போதான் நான் மழை தரையா உள்ளம் பிசுபிசுப்பை பேண எதற்கடி திண்டாட்டம் கதகதைப்பை காண என்ற சரணத்தின் அந்த வரிகளை நான் எழுதினேன். சரணத்திலேயே இன்னொரு வரியும் இருக்கும், செங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயேன்னு. இதுவும் ஒரு ஆலயம் தொடர்பான ஒரு நிகழ்வு தான். சென்னையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு நான் ஒரு முறை சென்றிருந்த போது, பொதுவா நான் அங்க போனா ஓதுவா தமிழ் பாடல் பாடும் வரை இருந்து கேட்டுட்டு தான் வரது வழக்கம். அன்றும் அதை போல்தான் நான் காத்து கொண்டிருந்தேன் பாடலை கேட்பதற்காக. அப்போ கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடலை ஓதுவார் பாடினார். அதில் ஒரு சொல்லினுடைய ஒலி எனக்கு மிக பிடித்திருந்தது. செங்கோடை என்ற சொல் தான் அது எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடலை எழுத தொடங்கிய பிறகு எனக்கு தானாகவே இந்த செங்கோதை என்ற சொல் விழுந்தது. அப்போ செங்கோதை என்ற பெயரில் ஒரு அம்மனும் உண்டு என்று எனக்கு தெரியாது. அது சொல்ல போனால் எனக்கு அண்மையில் தான் தெரிய வந்தது, செங்கோதை நாச்சியார் என்ற பெயரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. செங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே என்பது நான் என்ன பொருள்பட எழுதியிருந்தேன்னா, அழகிய அல்லது சிவப்பு நிறத்தால் ஆன மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, அந்த மாலையினுடைய மனம் உன்னுடைய பேச்சில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நுகர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன். இந்த வரிகள் எல்லாம் இயக்குனர் அனீஸ், இசையமைப்பாளர் ஜிப்ரான், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது. அனீஸ் இன்னும் சொல்ல போனா என்கிட்ட சொன்னாரு, செங்கோதை அப்படிங்கிற சொல்லே ரொம்ப நல்லா இருக்கு, யாராவது ஒரு பெண் குழந்தைக்கு பேரா கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஜிப்ரான் அவர்களுக்கு 2ஆம் சரணமும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு எனக்கு வேறொரு சந்தர்ப்பத்தின் போது சொன்னார். மிகப்பெரிய பாராட்டுக்கள். இன்று வரையிலும் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று வரையிலும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுதல்கள், விமர்சனங்கள், அதுவும் குறிப்பா வரிகளை குறிப்பிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க. இன்று வரையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது போல அந்த பாடல் எழுதியது என்பது நான் ஒரு வரமாகவே நினைக்கிறேன். மிக நல்ல அனுபவம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேனாவும் கையுமா நானும் லிரிக்ஸ் எழுத போறேன்ப்பா அப்படின்னு கிளம்பிடுறாங்க. ஓகேவா, நிறைய பேர் எழுதிட்டே இருக்காங்க. லிரிக்ஸ் எழுதுறதுக்கு தனியா ஒரு திறமை தேவையா அப்படிங்கிற சந்தேகம், ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன? சந்தேகம் வரலாம், அது இயல்புதான். ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திறமை என்பது மிகவும் முக்கியம். திறமை இல்லாம யாராலையுமே இங்கே நீடிக்க முடியாது. நுழையலாம், ஒரு சின்ன வெற்றியை பார்க்கலாம், ஆனா நிலைத்தன்மை என்பது, அந்த லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கட்டாயம் அந்த பாடல்களுக்கெல்லாம் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது சரியான திறமை, அதற்குண்டான அங்கீகாரம் என்பது கட்டாயம் கிடைத்தே தீரும். கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், ஆனால் அது கிடைத்தே தீரும். தனித்திறமை கட்டாயம் தேவைதான். அது இல்லாம யாராலையும் இங்க நீடிச்சிடவே முடியாது. ஒரு சின்ன வெற்றிய ஒரு சிறிய காலகட்டத்திற்கு வேண்டுமானால் பார்க்க முடியும் இந்த பாடல்களால். இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரெண்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம்.
ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்பெல்லாம் சட்டு சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படின்ட்டு நம்முடைய மனம் ஒரு விஷயத்துல செலுத்த முடியறது இல்ல. ஆனா இதுவும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த காலகட்டமும் மாறி நீண்ட நாட்களுக்கு கேட்கக்கூடிய பாடல்கள், நல்ல திறமையான எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் கட்டாயம் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அந்த சந்தேகம் தவறு. இப்போதைக்கு அப்படி தோணலாம், அது இயல்புதான். ஆனா அது நீடிக்காது என்பதை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆமா, கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து லிரிக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதுகிற லிரிக்ஸ் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், மீனிங்ஃபுல்லாக எழுதணும். சும்மா இப்போ வர்ற பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் வந்து பெருசாக மீனிங் இருக்காது. ஆனால் நம்ம எழுதுகிற லிரிக்ஸ் வந்து எப்படி மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னா அதுக்கு வந்து முழுசாக அர்த்தமான வார்த்தைகளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணாதான் மக்கள் மனசை கவரலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்றா எல்லாருமே லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது நல்லா விளங்கியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் உங்களுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான, நீங்கள் எழுதின சாங்லேயே ரொம்ப ஃபேவரட்டான சாங் ஒன்று இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் பாராட்டு வாங்கினது வந்து வேற ஒரு சாங்காக இருக்கும். மக்கள் மத்தியில் அதிகமாக பாராட்டு வாங்கினது வந்து வேற ஒரு சாங்காக இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான சாங் எது? மக்கள் மத்தியில் அதிகமாக பாராட்டு வாங்கின சாங் எது? நல்ல கேள்வி. இதுவரை யாரும் என்னிடம் கேட்காத ஒரு கேள்வி இது. நிறைய பாடல்கள் மனதார எழுதுறோம் அப்படின்னாலும் கூட நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கக்கூடும் இல்லையா? அப்படி ஒரு பாடல் வந்து எனக்கு வல்லினம் திரைப்படத்தின் நகுலா பாடல். நான் எதிர்பார்த்த அளவிற்கு கவனம் பெறாத ஒரு பாடல் என்ற வருத்தம் இன்றளவிலும் எனக்கு இருக்கிறது. அந்த பாடலை எழுதி முடித்த தினம் இன்று வரையிலும் எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அந்த பாடலை எழுதிட்டு வழக்கம் போல நான் கவிஞர் அறிவுமதி ஐயாக்கு ஒரு தொலைபேசி பண்ணி வரிகளை வாசிச்சு காமிச்சேன். அப்ப வந்து நல்லா இருக்குமான்னு சொன்னாரு. அதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்கள் இடைவிடாம பாராட்டிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல எனக்கு உண்மையிலேயே கூச்சம் ஆயிடுச்சு. என்னங்க ஐயா, நீங்க நல்லா இருக்குன்னு ஒரு சொல் சொன்னாலே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு சொல்றீங்களே அப்படின்ட்டு நான் வாய்விட்டே கேட்டுட்டேன். அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இல்லம்மா பெருமையா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாரு. அவரிடம் பயிற்சி பெற்ற பல பேரில் நானும் ஒருவள். அப்படிங்கும் போது எனக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்தது, நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த பாடல்ல சரணம்ல நான் எழுதின வரிகள் எனக்கே நல்லா அமைஞ்சிடுச்சே அப்படின்னு தோணும். எதுவரை பந்தாடும் எண்ணம் தாயம் போல உருட்டிய பின்னும் பலமுறை அம்மானை ஆடி நானும் ஆட்டம் பழகிடணும். ஒரு சொல் போதுமே என்னை முடுக்க 10 பக்கம் தந்தால் எதை படிக்க இன்னும் 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 வழி இருக்கா உயிர் எடுக்க என்ற வரிகள் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. இசையமைப்பாளர் தமன், இயக்குனர் அறிவழகன் இருவருமே ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணாங்க அந்த வரிகளை நான் வாசிச்சு காட்டின உடனேயே. அந்த தினமும் எனக்கு நல்லா நினைவிருக்கு. அதிக பாராட்டுக்களை பெற்ற பாடல் அப்படின்னா சில பாடல்கள் இருக்கு. கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன், வரசா புகையில எல்லாம் இருக்குனாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னா அமரகாவியம் திரைப்படத்துல வர ஏதேதோ எண்ணம் வந்து அந்த பாடல் தான். ஏன்னா அந்த பாடல் சரியான கவனத்தை பெறலையோ அப்படின்ட்டு நான் பல சமயங்கள்ல சந்தேகப்பட்டதுண்டு. ஆனா இன்றளவிலும் நான் ஏதாவது நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, எங்கேயாவது ஒரு விழாவுக்கு ஒரு நடுவரா போனாலும் சரி, ஏதாவது நேர்காணலுக்கு போனாலும் சரி, இல்ல எதேச்சையா யாரையாவது சந்திக்கும் போதும் சரி, அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பாடல், தோளில் மெல்ல சாயும் நொடி பூக்கும் புது தொப்புள் கொடி என்ற வரிகள் ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு பல பேர் இன்றளவிலும் சொல்றாங்க. அண்மையில கூட ஒரு ஆர்ஜே அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். நீங்க எழுதின பாடல் அப்படின்னு தெரியாம போயிடுச்சு மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது என்று சொன்னார். சோ அந்த பாடலை சொல்லலாம். அமரகாவியம் திரைப்படத்தின் ஏதேதோ எண்ணம் வந்து. ஓகே, எல்லா சாங்குமே அருமையான பாடல்கள் அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். மக்களுக்கும் உங்களோட பாடல்கள் வந்து ரொம்பவே பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. நிறையா விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்பவே நன்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்ததுக்கு. மிக்க நன்றி. எனக்கும்
மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. சக்தி தொலைக்காட்சியை சேர்ந்த உங்களுடன் உரையாடியது, உங்கள் மூலமாக இலங்கை தமிழ் சொந்தங்களை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சக்தி சாட் ஸ்டார் செக்மெண்ட்டில் லிரிசிஸ்ட் பார்வதி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். இனி வர்ற வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சக்தி சாட் ஸ்டார் செக்மெண்ட் காத்திருக்கு.